வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம். படிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது, நான் ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி படிக்கணும்? இதில எனக்கு என்ன கிடைக்கப் போகுது? ஆப்வியஸ்லி இதுதான் உங்களோட முதல் கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கான பதில சொல்லிடுறேன். நம்ம லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் செய்வோம். அதில நெறைய விஷயங்கள் பிளான் பண்ணி செய்வோம். வடிவேலு ஸ்டைல்ல சொல்லணும்னா, எத பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். சில விஷயங்கள பிளான் பண்ணாமயும் செய்வோம். எந்த விஷயங்கள்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய போறீங்களோ, அது சம்மந்தமான அத்தன விஷயங்களுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பயன்படும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, நீங்க நெனச்சு செஞ்சீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ் அத்தனையிலயும் இருக்கும். அதனால ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு டூர் போயிருக்கலாம். இன்பச் சுற்றுலா, ஜாலி டூர். நிச்சயமா அதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்? எங்க எண்ட் பண்ண போறோம்? எங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்? எவ்வளோ காசு ஆகப் போகுது? யாரையெல்லாம் கூட்டு போறோம்? எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. நெறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. இது போன்ற விஷயங்களுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட அப்ளை பண்ணலாம். அடுத்து, வீடு கட்டுற ப்ராசஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம். வீடு கட்டுற ப்ராசஸ்னா, வீடு கட்டும்பொழுது, அந்த வீடு உங்க அப்பா கட்டுனதா இருக்கலாம். மாமா, சித்தப்பா, பெரியப்பா யார் கட்டுனதா வேணா இருக்கலாம். நீங்க கூட இருந்து பார்த்துருக்கலாம். வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கேட்டுருக்கலாம். தமிழ்ல சொல்லுவாங்களே, "வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்." வீடு கட்டுறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்ல. கட்டுனவங்களுக்கு தெரியும். வீடு கட்டுதலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் இருக்கும். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம்? என்னைக்கு இது செய்ய போறோம்? என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ண போறோம்? முதல்ல அஸ்திவாரம் போட போறோம். அப்புறம் லென்டல் லெவல், அப்புறம் சீலிங், விண்டோஸ், டோர்ஸ், வுட் ஒர்க் எக்ஸெட்ரா. நிச்சயமா அதில காஸ்ட் இன்வால்வ் ஆகும். பெரும்பாலும் வீடு கட்டுறவங்களோட பெரிய சேலஞ்சுனா, ஒண்ணு ஓவர் பட்ஜெட் போறது, அல்லது ஆன் டைமுக்கு முடிக்க முடியாம போறது. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கும் நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஏன், உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவீங்க பார்த்தீங்களா? அது கூட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகப் போகுதுன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் ஸ்டடி லீவ் விடுறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடின்னா, கடைசி எக்ஸாமுக்கு முதல் 2 நாள் படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு அடுத்த 2 நாள். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வருவீங்க. இது ஒரு பிளான். இதுபோல லைஃப்ல பிளான் பண்ணி பண்ற எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட அப்ளை பண்ண முடியும். இது தியரிட்டிக்கலா மட்டும் இல்ல, பிராக்டிகலாவும் உங்களோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ண முடியும். நம்மளுடைய இந்த டிஸ்கஷன் இத பத்தி மட்டும் தான். சரி, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி கத்துக்கிட்டு எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகுது? வாட் இஸ் த யூஸ் ஃபார் மீ? முதல் விஷயம், பெர்சனலா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க. பிளான் படி செயல்படுத்துறீங்க. செயல்படுத்தி முடிச்சதுமே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். "அட! நானும் ஒரு திறமையான ஆள் தான் போல இருக்கு" அப்படின்னு. ஸோ, உங்களோட பெர்சனாலிட்டிய அது நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஆப்வியஸ்லி ரைட். நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க. அந்த பிளான் படி செயல்படுத்துறீங்கன்னா, கண்டிப்பா யூ வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் இல்லையா? ஸோ, அதுதான் நம்பர் 1 பெனிஃபிட் என்ன பொறுத்தவரைக்கும். அடுத்து, இப்பல்லாம் நெறைய கம்பெனிஸ்ல எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு சரியான ரிசல்ட் குடுக்குது அப்படின்றனால, நெறைய கம்பெனிஸ் சாஃப்ட்வேரா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், சிவில் இன்ஜினியர் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் எதுவா வேணா இருக்கலாம். எல்லா கம்பெனிஸ்லயுமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, டெஃபினெட்லி த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் செலக்டட் இஸ் மோர், இஸ் ஹையர். அதுக்காக நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி படிக்கலாம். சரி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி சொல்லிக் குடுக்கறதுக்கு நீ யார்? ஒரு கேள்வி இருக்கலாம் உங்ககிட்ட. அதுக்கும் பதில சொல்லிடுறோம். முதல் விஷயம், நாங்க ஆஸ் அ கம்பெனி, வி ஹேவ் மோர் தென் 15 வருடங்களுக்கு மேலா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரிசோர்ஸஸ் எங்ககிட்ட இருக்காங்க. இன்ஃபாக்ட் இன்டீரியல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ வச்சு தான் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்கோர்ஸ் அகாடமிக்ஸ்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க லேர்னிங்ஸ் நெறைய டெவலப் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும்? எந்த மாரி சொன்னா உங்க மனசுல ரொம்ப நாளைக்கு நிலைக்கும்? அப்படின்றத பத்தி எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்கு. அதனால ஆப்வியஸ்லி நீங்க எங்ககிட்ட இருந்து கத்துக்கும்போது, யூ கேன் லேர்ன் ஃபாஸ்டர். வி ஆர் நாட் த சர்டிஃபிகேஷன் பாடி. இன்ஃபாக்ட் வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வென் இட் கம்ஸ் டூ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆஃப்கோர்ஸ் நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் PMI, 2வது ஆக்ஸெலோஸ். இந்த ஆக்ஸெலோஸ்ன்றது இட்ஸ் மோர் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. இவங்க Prince2 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தடுக்கு சர்டிஃபிகேஷன் பாடி.
இந்த Prince2 மெத்தட் பார்த்தீங்கன்னா, யுகே அந்த மாதிரி யூரோப் சைடில ஓரளவுக்கு பாப்புலரா இருக்கு. ஆர் ஈவன் ஆஸ்திரேலியால கூட. பிஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அண்ட் அமெரிக்கன் ரிலேட்டட் ஆர் அமெரிக்கன்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ற கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலயும் இது ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பத்தி படிக்கணும்? அது உங்களுக்கு எந்த விதத்தில ஹெல்ப் பண்ண போகுது? நாங்க யார்? எங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? ரொம்ப பாப்புலரான ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சர்டிஃபிகேஷன் குடுக்குற ஏஜென்சிஸ் யாரு? இத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். இப்போ இந்த கோர்ஸ்ல நாம என்ன படிக்க போறோம்? நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி பார்த்துடலாம். இந்த கோர்ஸ், இந்த டிஸ்கஷன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் ஃபார் யூ. எஸ்பெஷலி ஃபார் யூ. ஏன் கஸ்டமைஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் த ஆப்வியஸ் ரீசன்ஸ். நீங்கலாம் அகாடமிக்ஸ்ல இருக்கவங்க, உங்களுக்கு பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரியல் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொன்னா இட் வில் பி குட். பட் ரொம்ப இன்டெப்த்தா போயிட்டா தென் யூல் பி லாஸ்ட். ஏன்னா நெறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் கத்துப்பீங்க. அத இங்க பேசுனது ரொம்ப டூ மச் இன்டு டீட்டெயில் ஆயிடும். உங்கள தேவையில்லாத கன்ஃப்யூஸும் பண்ணும். அதனால ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போறோம். நீங்க பில்டிங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். ஒரு கம்பெனிக்கு போனதுக்கப்புறம், இப்போ பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் ஆக்குறோம். சரியா? சரி, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னோனே, இந்த கோர்ஸ் கன்டென்ட் எத பேஸ் பண்ணி நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம்? இத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்பொழுது, நீங்க அந்த கன்டென்ட்ட ரெஃபர் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் டிஸ்கஷன் இஸ் பேஸ்ட் ஆன் முன்னாடி சொன்ன மாரி பிஎம்ஐ. பிஎம்ஐன்றது ஒரு அமெரிக்கா பேஸ்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் தே ப்ரமோட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். ஸோ அவங்களுடைய புக் தே கால் இட் அஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பாடி ஆஃப் நாலெட்ஜ்னு சொல்லுவாங்க. அதோட 6th எடிஷன் வெர்ஷன் 6 தான் நம்மளோட எல்லா டிஸ்கஷனுக்கும் பேஸ். ஏன் 5, 4, 3 இதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா, நம்பர் 1 இந்த ரெக்கார்டிங் நடக்கிற இந்த வருஷம் 2020ல பிம்பாக் 6 இஸ் த ஆக்டிவ் வெர்ஷன் 1. பிம்பாக் 7 பத்தி ஒரு அனௌன்ஸ்மென்ட் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா நாங்க பிம்பாக் 7 ஏன் பேஸா எடுத்துக்கல அப்படின்னா, பிம்பாக் 6ல ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கக்கூடியது. ஏன் ரொம்ப ஹேண்டியா இருக்கக்கூடியது அப்படின்னா, தே டாக் அபவுட் ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ் 1. 2வது, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த பிம்பாக் கைட ஓப்பன் பண்ணீங்கன்னா தேர் இஸ் அன் ஆன்சர் இன் இட். உதாரணத்துக்கு, ஒரு ப்ராஜெக்ட் ஷெட்யூல் நீங்க போடணும். எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள்? எதெல்லாம் ஸ்மார்ட் வேஸ்? எதெல்லாம் அப்ளிகபிள்? எத்தன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு? இது எல்லாமே இந்த பிம்பாக் கைட் 6லேருந்து கிடைக்கும். எங்களோட வேலை, அந்த பிம்பாக் கைட் 6ல இருந்து எடுத்த எசன்ஸ எப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியுமோ, அந்த மாதிரி நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ஏ டூ இசட் ஆஃப் பிம்பாக் கைட் 6 கவர் பண்ணியிருக்கோமா? நிச்சயமா கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அப்படி கவர் பண்றது உங்கள கன்ஃப்யூஷன்ல தான் கொண்டு போய் விடும். ஸோ எதெல்லாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, அத மட்டும் தான் எடுத்திருக்கோம். உங்க மனசுக்குள்ள இன்னொரு கேள்வியும் வரலாம். ஏன் பிஎம்பி? ஏன் பிம்பாக்? ஒய் நாட் Prince2? ஏன் அப்படின்னா, முன்னாடியே சொன்னது போல, பிம்பாக் கைட்ல ஒரு மேஜர் அட்வான்டேஜ், இட் கைட்ஸ் எவ்ரி ப்ராஜெக்ட் மேனேஜர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் லெவல். அதேபோல குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும். வேறஸ் Prince2 உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் Prince2 டாபிக்கை உங்களால ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் வி சோஸ் பிஎம்பி. சரி, இந்த கோர்ஸ் கன்டென்ட்டை வெறுமனே பிம்பாக் கைட்லேருந்து மட்டும் தான் எடுத்திருக்கோமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. பிம்பாக் கைடுக்கும் மேல, சரி, என்ன பியாண்ட் பிம்பாக் கைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பாக் கைட் ஒரு ப்ராஜெக்ட் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் பேசும். ஆனா நம்மளோட இந்த டிஸ்கஷன்ல எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இனிஷியேட் ஆகுது, அத எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்க, எப்படி அந்த ப்ராஜெக்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் எப்படி செலக்ட் பண்றாங்க, ஸ்பான்சர்னா யாரு, ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு, இது போல எல்லாத்த பத்தி ஒரு இன்டெப்த் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக் உள்ளே போக போறோம். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி எதுவுமே இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எங்களோட அசம்ப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது, அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. பட் யூ ஆர் நாட் அ சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அந்த அளவுல தான் எங்களுடைய அசம்ப்ஷன். அந்த அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் கோர்ஸே. சரியா? அதேபோல உங்களுக்கு வரப்போற கேம்பஸ் இன்டர்வியூல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் எது கேட்டாலும் உங்களால கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேட்ஜ் நாங்க இந்த கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். நான் இந்த கோர்ஸ்ன்னு சொல்றது இந்த யூடியூப் சீரிஸ் மட்டும் இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சீரிஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான்.
உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணுன்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்மளோட லேர்னிங் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மைண்ட் மேப் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஏன் மைண்ட் மேப் பேஸ்ட் அப்படின்னா, மைண்ட் மேப் வழியாக கற்றுக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் மைண்ட் மேப் வழியாக கற்றுக்கிட்டிங்கன்னா, அது உங்களுக்கு கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், நினைவில் வச்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், ஈவன் ரீகலெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மைண்ட் மேப் டெக்னிக்கை உங்களோட மற்ற சப்ஜெக்ட்டுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள்.